ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவர் செஞ்ச உடன்படிக்கை அது கண்டிஷனல், நிபந்தனைக்கு உட்பட்டது. அது broken by இஸ்ரேல், அது இஸ்ரேல் மக்களால் உடைக்கப்பட்டது. ஆனா இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை. நீ ஆடு ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் இல்ல, நீ மாடு ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் இல்ல, நீ ஒப்படைச்சதனால கழுவப்பட்டவன் இல்ல, நீ ஒழுங்கா வாழ்றதுனால ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. இயேசுவின் ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய மீட்பு உன்னால் உண்டானது அல்ல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் ஒரு ஈவு வாங்கி இருக்கிறேன், நான் ஒரு கிஃப்ட் வாங்கி இருக்கிறேன். என்ன கிஃப்ட்னா, இயேசு என்னை முற்றிலுமாக மன்னித்து விட்டார், ரட்சித்து விட்டார். நீங்க நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தரோடு இருக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனா நாம எதினால் பலனடைகிறோம் வாழ்கிறோம் என்றால் கிஃப்ட்னால தான் வாழ்கிறோம். நான் எதினால் வாழ்கிறேன்? அன்பளிப்பினால் வாழ்கிறேன். வெறும் 300 ரூபாய் சட்டை தக தக தகன்னு இருக்குது, பேண்ட் டேப் எல்லாம் எதுல வருதுன்னா அன்பளிப்புல வருது. யார் அந்த அன்பளிப்பு கொடுத்தா? எங்க அப்பா கொடுத்தாரு. அப்ப நான் பேச்சுக்கு 300 தடவை யாரை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் அறியாமையே. எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அப்பா நடத்தினாரு, எங்க அப்பா செஞ்சாரு. இது சொல்ல சொல்ல ஒரு நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? என்னதான் எங்களுக்குள்ள தடுமாற்றங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் எனக்குள்ள உறுதி இருக்குது, நான் நல்லா இருந்தே தீருவேன். ஏன்னா நான் என்னால இல்ல, என்னை அழைத்தவராலே.